ஆடலும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடலும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடலும். அரசுதான் ஒரு முறை யோசி அந்த தங்கத்தோட மனசுதான் சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான் நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான் தொத்து நோய் தடுத்து கவிதைய மீட்டெடுத்து செத்த பயிர் வளர்த்து இளையேத்தம் அதை தடுத்து அம்மாவை போல வந்து அரவணைச்சார் வரவாடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார். கோயம்புத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோவில் பங்கேற்றுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் நந்தகுமார். நந்தகுமார் வணக்கம், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கோவையில் என்டிஏ கூட்டணி சார்பில் கோவை வடக்கு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வானதி சீனிவாசன் மற்றும் சிங்கநல்லூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் KR ஜெயராமன் மற்றும் கோவை தெற்கு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அம்மனார்ஜுனன் மூவரையும் ஆதரித்து இன்று கோவை காந்திபுரம் VK மேனன் சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். கோவை சிங்கநல்லூர் அதிமுக வேட்பாளர் KR ஜெயராமன் ஆதரித்து பிரச்சாரம். இதில் அவனாசி சாலையிலிருந்து உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த விடுதியில் இருந்து VK மேனன் சாலை வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரோட் ஷோ மூலம் சாலையில் இருபுறமும் கூடியுள்ள தொண்டர்கள் மற்றும் மக்களிடம் கைகளை அசைத்தபடி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். சாலையில் இருபுறம் உள்ள அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மற்றும் பொதுமக்கள் அவரை மலர் தூவியும் கோஷங்கள் எழுப்பியும் வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த ரோட் ஷோ ஆனது கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள VK மேனன் சாலையில் முடிவடைகிறது. இங்கே காந்திபுரம் பகுதியில் அதிமுக மற்றும் கூட்டணி தொண்டர்களிடையே எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். வழிநெடுகிலும் அதிமுக மற்றும் கூட்டணி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. VK மேனன் சாலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இங்கே பரப்புரை முடித்துவிட்டு மேட்டுப்பாளையம் சென்று பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக பல்லடம் சென்று பல்லடம் கரையாம்புதூர் பகுதியில் அதிமுக வேட்பாளர் மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்தும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். நிகிதா.